இப்போ அண்ணனோட பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைகோவோட ஸ்பீச் மாதிரி இருக்கும். கண்ணீர் கண்ணீர் அவர் சொன்னாரா? கண்ணீர் கண்ணீர் அவர் சொன்னாரா? இப்போ நீங்க நடிக்கிறீங்களே, இப்போ நான் நடிச்ச அந்த லெவலுக்கு நடிப்பேன் அப்படின்னா யாரும் மாறினேன்? சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். அந்த தனுஷோட நீங்க நடிச்சிருக்கீங்கல்ல, அதே மாதிரி நான் நடிச்சு காமிக்கிறேன், அதுக்கு நீங்க ரேட்டிங் கொடுக்க முடியுமா? கொடூரமா இருக்கு. கொஞ்சம் பூராவே அதுல ஒரு இது வருஷம் கொஞ்சம் புறாவே தப்பு தம்பி. நான் முதல்ல அண்ணே சொல்லிட்டேன், டபுள் மீனிங்ல பேசாத. கொஞ்சம் புறா தானே சொன்னீங்க. தம்பி தம்பி நிப்பாட்டு. ஆரம்பிக்கலாங்களா? ஹாய், என்னடா அவன் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நானும் அவர் வந்து பக்கத்தில் வச்சது என்ட்ரி கொடுக்கலான்னு யோசித்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு மாஸ் என்ட்ரி கொடு தம்பி அப்படின்டாப்புல. நீங்களே யோசிச்சிருப்பீங்க யார் அந்த மாஸ் என்ட்ரி கொடுக்க போகிற ஆள்னு. இப்போ நான் போயிட்டு லைட்டாக அப்படின்னு தான் சொல்லுவேன். அவர் ரஜினி மாதிரி திரும்புறாரா இல்லை கமல் மாதிரி திரும்புறா நீங்களே பாருங்க. அண்ணே சொல்லுங்க தம்பி. அண்ணே நீங்க எதை நோக்கி இப்போ நடிக்கிறீங்க? அப்படி இல்லைம்மா, நான் வந்து பள்ளி பருவத்திலேயே வந்து ஒரு சிறந்த நடிகர். மதுரையிலம்மா சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே தான் நான் சென்ட் மேரிஸ்ன்றது ஒரு பெரிய ஆலமரம். அதோட ஒரு சின்ன விதை தான். அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். சின்ன விதை தான் நம்ம. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் பள்ளி பருவத்தில் நீங்க ஸ்கூல்ல என்ன நடிச்சு ஃபேமஸ் ஆனீங்க? எந்த நடிப்பு நடிச்சு ஃபேமஸ் ஆனீங்க? நாம நிறைய மெயின் கேரக்டர் தான் மேக்ஸிமம் எனக்கு இருக்கும். ஏன்னா நானே கதை எழுதி நம்மளே தானே ஹீரோ. டேய் வேலைக்கு ஆக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு அர்த்தம். அதுபோக ஸ்டாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், முதல்ல நான் முரசு தட்டுறவனா ஜாயின் பண்ணேன் 6வது படிக்கிறப்ப. இப்போ அண்ணனோட பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைகோவோட ஸ்பீச் மாதிரி இருக்கும். கண்ணீர் கண்ணீர் அவர் சொன்னாரா? கண்ணீர் கண்ணீர் அவர் சொன்னாரா? நடிச்சு வேந்தாங்களே, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்களோ உங்களுக்கு, அந்த நடிப்பை மட்டும் ஒரு நிமிஷம் காமிங்க. என்னடா? நான் ஒரு பைபிளில் பண்ண ஒரு நாடகம் பண்ணப்பா. அதை என்ன நான் நடிச்சு காட்டுறேன். கொண்டு செல்லுங்கள் கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற தானிய மூட்டைகளை கொண்டு செல்லுங்கள், அடுக்குங்கள் கொண்டு செல்லுங்கள். அடிமை நாய்களை கொண்டு செல்லுங்கள், தானிய மூட்டைகளை கிடங்கையில் அடுக்கி வையுங்கள். ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ எனக்கு 2 கை பத்த மாட்டேது உண்மையாவே. எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்ணேன். எனக்கு ஒரு மாதிரி அப்படியே அந்த வீரபாண்டிய கட்டம் நானும் பண்ணேனே. அது என்ன 7th பண்ணேன். என்னது மாமனா மச்சானா மானம் கட்டம். அப்படி இல்லம்மா, நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. கை கட்டிட்டு தான் பண்ணணும். சரி ஓகே. கொதிக்கிறது என் ரத்தம், துடிக்கிறது என் தசை, அடக்கு என்கிறது என்னுடைய திருநாட்டு. கொதிக்கிறது என் ரத்தம், துடிக்கிறது என் தசை, அடக்கு என்கிறது என்னுடைய திருநாட்டு. மானங்கட்டவனே, யாரிடம் கேட்கிறாய் வட்டி, எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி? எங்களுடன் நாற்று நட்டாயா, களை பறத்தாயா, அல்லது எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஒரு மாதிரி எனக்கு தள்ள சுத்துதுனே. நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு டாக்டர் சரிங்களா? என்ன இப்ப எனக்கு இந்த இடத்துல பிடிச்சிருக்கனே, மூச்சு பிடிச்சிருக்கனே, எப்படி சரி பண்ணுவீங்க? எனக்கு அதாவது பிடிச்சிருக்குன்னு இல்லாமா, ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் பண்ணுவோம். இப்ப இதெல்லாம் வந்து பேருனா பேக் போன்மா. நீங்க இந்த விளாவல குத்துக்க கல்லடப்பு கிளீர். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை நம்பியார் மாதிரி அடிப்பீங்களானே? வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்லாமா, ஜென்ரலா நம்பியார் மாதிரி பண்ணுவான். யாருடாது இந்த டைலாக்க யாரு அப்படின்றத நிப்பாட்டிட்டு அதை அப்படியே மஞ்சள் அரைத்தாயா, புரியுதா? அந்த மாதிரி பேசுங்கன்றேன். மஞ்சள் அரைத்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாய். மானங்கட்டவனே, இவனை கொன்னிடலாமா? வெளியே வந்துட்டு மூக்கில் இருந்து. இப்ப உங்களோட ஆக்டிங்லயே நான் அஜித் சாரோட நடிப்பை நான் பார்க்கவே இல்லைனே. எனக்கு அது பார்க்கணும் ரொம்ப நாளா துடிக்குது மனசு. அந்த அஜித் சார் நீங்க கொண்டு வர முடியுமா? அடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழை அடிக்கும். உங்களை மாதிரி பருத்தி வரணும் மாதிரி பண்ணுங்கண்ணே. உங்களை மாதிரி பண்ணுவோமா? உங்களை மாதிரி உள்ள போ. யாருண்ணே இது?
இன்னொரு ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா. சண்டாளி ஓம் பசத்தாலே நானும் சுண்டலியானே புள்ள. ஐயோ ஏன் இடுப்பு. இப்போ இதெல்லாம் யாரா நடிச்சேன்னு சொல்லுங்க. இப்போ நான் இதில் யாரா நடிச்சேன்னு சொல்லுங்க. நான் கவனிக்கலையே. முத்தழகு மாதிரி நான் நடிச்சேன். அடியே முத்தழகு, நான் வேணாம் சொன்னேன், நீதான் வேணும்னு நீதான் சொன்ன. 1 2 3 4 5 அப்படி 5 சொல்றீ. நான் கண்ணை திறக்கறக்குள்ள மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் எனக்கு நீங்க. சரியா? 1 2 3 4 5. நீங்க தானே மரட்டலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சொன்னீங்க. மிரட்டி விட்டுருக்கேன். மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ். காசி படத்துல விக்ரம் பண்ணார்ல, பண்ணுங்கன்றேன். புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. விஜய் இருந்து நீங்க என்ன வரும்? விஜய் விஜய் சாங்ஸ் நிறைய. தமிழ்நாட்டு மன்மதனே வர. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இருமா, நடிப்பு இல்ல யோசிப்பு பண்ணுவோம். நடிப்புல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் படத்துல இருக்க ஒண்ணு கொத்தி கொள்ள விட மாட்டான்டா. பாத்தி எத்தனை விக்கெட் அவுட்டு? எனக்கு தெரிஞ்ச நியூஸ் படி 2 விக்கெட் ஆக்டு 2 ரிட்டையர்ல கட்டு. இதுக்கு மேலேயே அந்த பசங்களோட தான் சுத்தியேன்னு வச்சுக்கவே. இன்னைக்கு செத்தவன் நாளைக்கு சாவா, நாளைக்கு செத்தவன் நாளைக்கு சாவா, அப்புறம் சாவா, அப்புறம் செத்துக்கிட்டே இருப்பாங்க. நன்றி வணக்கம். வாத்தி, நான் பிறக்கிறப்ப குப்புற படுக்கலையா, மட்டமல்லாக்க படுத்திருந்தானா? நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ரொமான்ஸ் சீன் பண்ணுங்க. அதுதான் உங்களை பார்க்கவே இல்லை. தயவு செய்து தண்ணி பழம் சாப்பிட்றாதீங்க. அது சாப்பிட்டு நீங்கள் பார்த்து எனக்கே தண்ணி பழம் சாப்பிட்றதே எனக்கு போயிடுச்சு. உண்மையாவே தண்ணி பழம் சாப்பிட்றதே போயிடுச்சா? நம்ம கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. ஒரே கல்ல 2 மாங்காய். ஓன் வாய்ஸையும் கேட்டுக்கங்க, ரொமான்டிக் சீன்ஸையும் பார்த்துக்கங்க. பூவே காதல் பூக்கும் பூவே சாரல் வீச நீயும் என்னை கொஞ்சம் மலையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் உன்னை. ஓகேவாமா? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இப்போ ஒரு பெரிய வீட்டு கல்யாணம் நடந்துச்சுல, பெரிய வீட்டு கல்யாணம், அம்பானி கல்யாணம். உங்களை கூப்பிட்டாங்களா? அந்த லெவல் என்ன அண்ணன் வளரலப்பா. இப்போ உங்க கூட ட்ரிபிள்ஸ் வராரு, அதே ஃபிளைட்ல உங்க கூட பக்கத்துல உட்காந்து வராரு. உங்களுக்கு பயமா இருக்குமா ஹாப்பியா இருக்குமா? பயமும் பட மாட்டேன், ஹாப்பியாவும் இருக்க மாட்டேன். நானா இருப்பேன். அதாவது இப்போ ட்ரிபிள்ஸ் வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சந்தோஷப்படுவேன். வாட்டர் பிளச்சு இப்போ சாப்பிட்டு உட்காந்தேன், நீ தான் சாப்பிட்றேன்னு கேட்பீங்க. சரி எனக்கு 2 கருது கொடு. அதுதான் உங்களோடது. கண்டிப்பாமா சந்தோஷம் படுவேன். அவ்வளவு பெரிய மனுஷன் நம்மகிட்ட வந்து அவரை பேசுறாரா? அது எல்லாரும் யாருன்னு தெரியாது. ட்ரிபிள் வச்சுனா ஸ்மாக் போட்டு விட்டுருவாருனே. என்ன இது வாரு சாப்பிட்டியா அப்படின்னு. நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடாட என்ன ட்ரிபிள் வச்சுன்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். தூக்கி தலையை உள்ள விட்டு தூக்கி டம்னு உண்டிடுவாரு. என்னண்ணே இப்போ காமெடி பண்ண சொன்னா என்ன செய்வீங்க? வடிவேலங்களோட காமெடி பிடிக்கும்பா. அவர் அடிக்கடி பண்ணுவார்ல அப்படின்னு வரல, அது ரொம்ப பிடிக்கும்பா எனக்கு. அடிக்கடி பண்ண எனக்கு மட்டும் இல்ல, என்ன சொல்ல வருது, வரல அடுத்து ஆமா அதுவும் பண்ணுவாரு. அடுத்து அப்படின்னுவாரு, அதிகமா யூஸ் பண்ணுவாரு. அப்படின்னுவாரு அடுத்து அப்படின்னுவாரு. என்ன விவேக் சாரோட ஒரு நல்ல காமெடின்னு என்ன சொல்லுவீங்க? அட பாவீங்களா, கீழே கார்பரேஷன் பம்பு போய்கிட்டு இருக்கு. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? அது தெரியாம கீழே குத்திட்டு தண்ணி வந்துருச்சு, அத போய் ஆத்தா இருக்குன்னு சொல்லிட்டீங்களேடா. விக்கல எனக்கு உங்களுக்கு. அந்த தனுஷோட நீங்க நடிச்சிருக்கீங்கல்ல, அதே மாதிரி நான் நடிச்சு காமிக்கிறேன், அதுக்கு நீங்க ரேட்டிங் கொடுக்க முடியுமா? பண்ணுங்க உங்களால. கொடூரமா இருக்கு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, இது நீங்க நடிங்க.
நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எழுதுறது யார் எழுதுவா? இப்போ உங்களை நான் கொடுக்குறதா இருந்தா அப்புறம் ஒரு 100 மார்க் மொத்தம் இருக்குன்னா ஒரு 150 மார்க் உங்களுக்கு கொடுப்பேன். மிரட்டு நீங்க தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். ஆனா இப்போ எனக்கு என்ன ஒண்ணுனா, நீங்க தண்ணி பழம் சாப்பிட்டு போக சொன்னீங்கல்ல, இப்போ அதே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நீங்க வான்னு சொல்ல முடியுமா உங்களால? ஐஸ்கிரீம் தானே மைண்ட் ப்ளோயிங். இப்போ வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்குள்ளே உங்களை வெளித்தேரில் பார்க்கலாம்? தெரியலம்மா, அது கடவுள் கையில் இருக்கு, மக்கள் கையில் இருக்கு. மக்கள்னா நான் ஒரு மக்கள் தானே? ஆமாம். நீங்களே ஒன்றுமே இல்லைனே, நீங்களே ஒன்றுமே இல்லைனே. இப்போ நீங்கள் நடிக்கிறீங்களே, இப்போ நான் நடிச்ச அந்த லெவலுக்கு நடிப்பேன் அப்படின்னா யாரும் மாறினே? சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன். நான் போறேன் எனக்கு வேணாம். சிவாஜி கணேசன் அந்த லெவலுக்கு அப்படித்தாம்மா நம்மளோட நடிப்புமா அந்த மாதிரி தான் வெளியில வந்து தீப்பொறியா கிளம்பிக்கிட்டு இருக்கு. அடுத்த சிவாஜி கணேசன், குட்டி நடிகர் திலகம், நடிப்பு அரக்கன், நடிப்பு அசுரன், சிவாஜி உயிர் திறந்து விட்டார், மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டைங்க, சிவாஜியின் மறுபிறவி. உண்மைமா நம்மளோட ஆக்டிங் ஸோ ஸ்கில்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த அந்நியன்லாம் பண்ணப்ப நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயும் நடிப்பு ஒரு ஊறி போன ஒருத்தனால தான் அப்படி நடிக்க முடியும். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. அன்னியன்ல வித்தவுட் வாய்ஸ் பண்ண முடியுமா உங்களால? எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். வித்தவுட் வாய்ஸ் பண்ணுங்க அன்னியன்ல. எனக்கு 5 பேர் போதும். சிங்கம் சிங்கலா தான் வரும். அப்ப நீ விநாயக பெருமானே எப்படி பாரு, எனக்கே எப்படி என்ன சொல்றது எனக்கே சுத்தமா தெரியல. ஆனா மிமிக்ரி பண்ணுவீங்களா? ஏற்கனவே பண்ணி காமிச்சிட்டேம்மா மிமிக்ரி. எத்தனை பண்ணி நீங்க காமிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? மதுர வீரன் தானே. ஓ இரு ஒரு 5 பண்ணி. என்னது மிமிக்ரியா? இல்ல பண்ணி காமிச்சிருக்கீங்க சொன்னீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மிமிக்ரி யார் மாதிரி பண்ணுவீங்க? சாலமன் பாப்பியா விலங்கும் ஐயா, ஒருத்தன் கையை பிடிக்கிறியா, ஒருத்தன் காலை பிடிக்கிறியா, விலங்கும் ஐயா, கபடி மேட்ச் ஆயாது. இவன் அவல்ல மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக. அண்ணன் வந்து இப்ப மிமிக்ரி பண்ண போறாரு. இந்த மிமிக்ரி வந்து யார மாதிரின்னு இவர் சொல்ல மாட்டாரு, அவர் பண்றதை வச்சு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ணா ஓகேவானே? திவாகர் பிசியோதெரபி டாக்டர் லேட்டஸ்டா தமிழ்நாட்டுல ஃபேமஸ் ஆயிட்டார். இது மக்கள் பார்த்துட்டு நக்கல்யா அவனுக்கு. இப்ப அண்ணன் வந்து நடனம் ஆடுவாரா? கொஞ்சம் பூராவே அதுல ஒரு இது வருஷம் குஞ்சு புறாவேவா? என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல என்னமோ சொன்னீங்களே. தப்பு தம்பி, நான் முதல்ல அண்ணே சொல்லிட்டேன் டபுள் மீனிங்ல பேசாதப்பா. டபுள் மீனிங்ல கொஞ்சம் புறா தானே சொன்னீங்க. என்னமோ சொன்னீங்க. பாடுங்க. தம்பி நிப்பாட்டு. ஏ மை டியர் மச்சான், ஏ மனசு வச்சான், நம்ம ஒரு சிக்கவா நெஞ்சு ஜிபுதா. ஏ மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. அங்க இருந்து வந்துட்டு வாயை தொடச்சு வந்தீங்க. முடிஞ்சு டான்ஸ் இது ஏனே முடிஞ்சு. நம்மளோட சேனல் பேர் தெரியுமில்ல உங்களுக்கு? சுனாப்பானா. அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாவம் தம்பியோட சேனல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப கவலைப்பட்டா அப்படி. ஸோ எல்லாரும் வாழணும். அவரும் பாவம் தம்பி வளர்ந்து வர பசங்க. ஸோ இந்த மாதிரி வளர்ந்து வர இளைஞர்களை சப்போர்ட் பண்ணுங்க. I'm a little moody, I'm a mind, who let it pop, who girl pop, gun, boss bar, go back, cut out. I'm a little moody, I'm a mind, who let it pop, who girl pop, gun, boss bar, go back, cut out. I'm a little moody, I'm a mind, who let it pop, who girl pop, gun, boss bar, go back, cut out. I'm a little moody, I'm a mind, who let it pop, who girl pop, gun, boss bar, go back, cut out. And not stop, stop, and not stop, and not. I'm a little moody, I'm a little moody, I'm a little moody, I'm a little moody. I'm a little moody, I'm a little moody.